அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்ருக்கோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில் தான் இது. ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்கா ஃபார் வீக் வந்து பண்ணாக்கா 150 rupees பே பண்ணணும். இந்த 150 rupeesக்கு வந்து பண்ணாக்கா என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னாக்கா 1 வீக்குக்கான கிளாஸ். ஸோ அதாவது மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் வந்து பண்ணாக்கா என்னென்ன கிளாஸ் போடுறோமோ அந்த கிளாஸஸ் எல்லாம். ஸோ இந்த மண்டே டு சாட்டர்டே என்ன கிளாஸ் போட்டோமோ அதிலிருந்து சண்டே வந்து பண்ணாக்கா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ மினிமம் 50 கொஷின்ஸ்லேருந்து 100 கொஷின்ஸுக்குள்ளே எவ்வளோ கொஷின்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஸோ இதில் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு எஜுகேஷன் சைக்காலஜி ஒரு 30 மார்க்கு, ஜிகே ஒரு 10 மார்க்கு, ப்ளஸ் வந்து பண்ணாக்கா தமிழ் தகுதி தேர்வு. ஸோ இது மூணுமே வந்து பண்ணாக்கா டோட்டலாக கவர் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் யாராவது வந்து பண்ணாக்கா ஃபுல் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்ததுன்னா, ஃபுல் கோர்ஸ் அப்படின்றது வந்து பண்ணாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு வீக்லேருந்து இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பண்ணாக்கா 6 வீக் வந்து பண்ணாக்கா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ 7th வீக்கில் இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வீக்லேருந்து என்னென்ன கிளாஸ் எடுத்தோமோ அதுக்கான வீடியோ லிங்க்கு ப்ளஸ் வந்து பண்ணாக்கா மெட்டீரியல். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டோட்டலாக கவர் ஆகிடும் 4500 rupeesக்கு. எக்ஸாமுக்கு முன்னாடி வீக் வரைக்கும் இந்த கோர்ஸ் வந்து பண்ணாக்கா அவைலபிளாக இருக்கும். யாருக்கு? 4500 பே பண்ணவங்களுக்கு. அப்படி இல்லை நான் ஃபஸ்ட்டு வீக் இன்னும் பார்க்கல அப்படின்றவங்க நீங்கள் 150 rupees கொடுத்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்கா அமௌண்ட்டு பே பண்ணதுக்கான நம்பர் வந்து பண்ணாக்கா ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் டெக்ஸ்ட் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ அதே நம்பருக்கு கேட்டுக்குங்க. ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பண்ணாக்கா 7th வீக்கோடைய கிளாஸ் 2. இது வந்து பண்ணாக்கா கிளாஸ் 2, கிளாஸ் 1 இல்லை. ஸோ நம்ம ஆல்ரெடி கிளாஸ் 1 பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி 6 வீக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த 6 வீக்கோடைய வீடியோ லிங்க்கு நம்முடைய யூடியூப் சேனலுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க்கு எல்லாமே வந்து பண்ணாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த 7th வீக்கில் ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோ பார்த்துருக்கோம் இல்லையா, அதோடைய லிங்க்கும் வந்து பண்ணாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாரெல்லாம் இன்னும் அந்த வீடியோஸ் பார்க்கலையோ அந்த வீடியோஸும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த 7th வீக் வரைக்கும் தான் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு கிளாஸஸ் வந்து பண்ணாக்கா யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ 8th வீக்லேருந்து யாரெல்லாம் அமௌண்ட்டு பே பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பண்ணாக்கா வீடியோஸ் அனுப்பி வைக்கப்படும். அதுவும் வந்து பண்ணாக்கா வாட்ஸ்அப் குரூப் வழியாக தான் வந்து பண்ண அனுப்பப்படும். ஸோ வீடியோ லிங்க் எல்லாம் எதுவும் வராது. ஸோ 8th வீக்கோடைய ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து. ஆனால் 8th வீக்லேருந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி வந்து பண்ணாக்கா சாம்பிள் கொஷின்ஸ். அதாவது வந்து பண்ணாக்கா டெய்லி வந்து பண்ணாக்கா ஒரு 5 கொஷின்ஸ் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ அது தமிழ் மீடியமில் இருக்கும், இங்கிலீஷ் மீடியமில் இருக்கும். அது இல்லாமல் சாம்பிள் வீடியோஸ், சின்ன வீடியோஸ், ஒரு 5 minutes வீடியோஸ் அந்த மாதிரி தான் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு யூடியூப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்கா இந்த கிளாஸ் ஆல்ரெடி நம்ம 6 வீக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ 7th வீக் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நான் போகிற மெட்டீரியல் ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் மற்றவங்களுக்கு யாருக்கும் வந்து பண்ணாக்கா 8th வீக்லேருந்து கிளாஸஸ் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண மாட்டோம். ஸோ இன்றைக்கான கிளாஸுக்குள்ளே போகலாம். ஸோ கிளாஸ் 2ல் உமன் எஜுகேஷன், பெண் கல்வி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது. பெண் கல்வி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பண்ணாக்கா நிறைய கமிஷன்ஸ் இருக்குது, சரிங்களா, ப்ரைமரி எஜுகேஷன். ஸோ அதனால் வந்து பண்ணாக்கா வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நிறைய சின்ன டாபிக்ஸ் எல்லாம் வந்து பண்ணாக்கா கவர் ஆகிருக்கு. இது எல்லாமே ஃபஸ்ட் யூனிட்லேருந்து கவர் ஆகிறது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா உமன் எஜுகேஷன், பெண் கல்வி. ஆண்களுக்கு கல்வி கற்பதில் என்னென்ன வாய்ப்புகளும் வசதிகளும் இருக்கின்றனவோ அதற்கு நிகராகவே பெண்களுக்கு கல்வி கற்பதற்கு அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தருதல். அப்போ பெண் கல்வியில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, ஆண்கள் கல்வி கற்பதற்கு என்னென்ன வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கின்றனவோ அதற்கு நிகராகவே பெண்களுக்கும் கல்வி கற்பதற்கு அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தரணும் அப்படின்றதான் வந்து எனக்கு பெண் கல்வியில் ஃபஸ்ட் பாயிண்ட். ஆண் கல்வி கற்றால் அவரது குடும்பமே கல்வி கற்பதற்கு சமம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிட்டு, டைப்பிங் மிஸ்டேக்கு. ஸோ ஆண் கல்வி கற்றால் அவர் மட்டும்தான் கல்வி கற்றதற்கு சமமாகும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அறிவு பெற்றதற்கு சமம் அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா விவேகானந்தர் அவர் சொல்கிறாரு. ஸோ இது இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இஃப் யூ எஜுகேட் எ உமன் இஸ் ஈக்குவல் டு எஜுகேட் யுவர் ஃபேமிலி, நேஷன் அப்படின்னு யார் சொல்கிறது? விவேகானந்தர் சொல்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உமன் எஜுகேஷன் கல்வி கற்றா அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி, அந்த நேஷனே வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கற்றதுக்கு சமம் அப்படின்னு யார் சொல்கிறது? விவேகானந்தர் சொல்கிறார்.
ஸோ இது கொஷின் கேட்பாங்க. ஸோ தமிழில் மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ தமிழில் என்ன வரும் அப்படின்னா, ஆண் கல்வி கற்பதால் அவருக்கு மட்டுமே பயனாகிறது. ஆண் கல்வி கற்பதால் அவருக்கு மட்டுமே பயனாகிறது. பெண் கல்வி கற்றால் அவரது குடும்பமே கல்வி கற்பதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறார். யார்? விவேகானந்தர். அடுத்தது பெண் கல்விக்கு அக்கறை காட்டியவர்கள். ஸோ பெண் கல்வி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதிகமான பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க, அதிகமான பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட் பண்ணுவாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வில்லியம் பெண்டிங் பிரபு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டல்ஹௌசி பிரபு, கர்சன் பிரபு. ஸோ இவங்க 3 பேரும் அதிகமாக பெண் கல்விக்கு அக்கறை காட்டினாங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ராஜாராம் மோகன் ராய். ஸோ இவர் பார்த்தீங்கன்னாக்கா பெண் கல்விக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட் பண்ணார். அப்போ பெண் கல்விக்கு அதிகமாக அக்கறை காட்டினவங்க யாருன்னாக்கா வில்லியம் பெண்டிங் பிரபு, டல்ஹௌசி பிரபு, கர்சன் பிரபு, ராஜாராம் மோகன் ராய். ஸோ இதுவும் நமக்கு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது who supported the women education? ராஜாராம் மோகன் ராய். ஸோ யார் பண்ணாக்கா உமன் எஜுகேஷனுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா ராஜாராம் மோகன் ராய். பெண்களுக்கும் ஆண்களைப் போல சமமான இணையான கல்வி வழங்குவதோடு மட்டுமின்றி தேவைப்பட்டால் சிறப்பு கல்வி அளிக்கலாம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா காந்திஜி. பெண்களுக்கு ஆண்களைப் போல சமமான இணையான கல்வி வழங்குவதோடு மட்டுமன்றி தேவைப்பட்டால் சிறப்பு கல்வியும் அளிக்கலாம் அப்படின்னு யார் சொல்கிறது? காந்திஜி சொல்கிறார். நெக்ஸ்ட்டு, women also educated as men equally if required special education also provided to women. யார் சொல்கிறது? அதே தான் காந்திஜி. தமிழில் சொன்னது தான் இங்கே இங்கிலீஷில் கொடுத்துருக்கு. பெண் கல்வியில் அதிக ஈடுபாடு உடையவர். பெண் கல்வியில் அதிக ஈடுபாடு உடையவர், அக்கறை காட்டியவர் வேறு, அதிக ஈடுபாடு உடையவர் யாருன்னா காந்திஜி. மோஸ்ட் இன்ட்ரெஸ்டட் இன் உமன் எஜுகேஷன். ஸோ காந்திஜி. இவர் பர்தா அணிவதை எதிர்த்தவர். யார்? காந்திஜி பார்த்தீங்கன்னாக்கா பர்தா அணிவதை எதிர்த்தார். இங்கிலீஷில் அப்போஸ்ட் த பர்தா சிஸ்டம். நெக்ஸ்ட்டு, இன்டர்நேஷ்னல் உமன் இயர் பை UNO. ஸோ இன்டர்நேஷ்னல் உமன் இயர் எந்த இயர்னா 1975 இன்டர்நேஷ்னல் உமன் இயர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. யார்? யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன். அதே மாதிரி உமன்ஸ் டே செலப்ரேட்டட் ஃப்ரம் திஸ் இயர் ஆன்வர்ட்ஸ். அந்த 1975 வருஷத்துலேருந்து எவ்ரி இயர் March 8 என்னவா செலப்ரேட் பண்ணுறாங்கன்னா உமன்ஸ் டேவாக செலப்ரேட் பண்ணுறாங்க. பெண்களுக்கு தனிப்பட்ட கல்வி நிறுவனம், தனிப்பட்ட பாடத்திட்டம். சரிங்களா? பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தனிப்பட்ட கல்வி நிறுவனமும் தனிப்பட்ட பாடத்திட்டமும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கல்கத்தா யூனிவர்சிட்டி கமிஷன் மைக்கேல் சாட்லர் ரிப்போர்ட் 1917. ஸோ கொல்கத்தா யூனிவர்சிட்டி கமிஷன் அப்படின்னு ஒன்று கேட்பாங்க. அப்படி இல்லைனா மைக்கேல் சாட்லர் ரிப்போர்ட் எந்த இயர்னு கேட்பாங்க? 1917. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா AIWA ஆல் இண்டியா உமன் அசோசியேஷன் எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னாக்கா 1926. ஆல் இண்டியா உமன் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ண இயர் 1926. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா SNDT இதோடைய அப்ரிவேஷன் ஸ்ரீமதி நதிபாய் தாமோதர் தக்கர்சே உமன் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குனாக்கா மும்பையில் இருக்குது. எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1920. அப்படியே கூட கேட்கலாம். ஸ்ரீமதி நதிபாய் தாமோதர் தக்கர்சே உமன் யூனிவர்சிட்டி இஸ் லொக்கேட்டட் இன் ஆர் வென் ஸ்டார்டட் அப்படின்னு கேட்கலாம். 1920. அதுக்கடுத்தது 1896 1896 நியூ எரா இன் ஹிஸ்ட்ரி ஆஃப் உமன் எஜுகேஷன் இன் இந்தியா. ஸோ 1896 பார்த்தீங்கன்னாக்கா ஹிஸ்ட்ரி ஆஃப் உமன் எஜுகேஷன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நியூ எரா அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இயரை? 1896. ஸோ நெக்ஸ்ட்டு தோந்தோ கேசவ் கரே. ஸோ இது என்ன அப்படின்னாக்கா ஆஷ்ரம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஷ்ரம். தோந்தோ கேசவ் கரே அப்படின்றது ஒரு ஆஷ்ரம். யாருக்கான ஆஷ்ரம் அப்படின்னா விடோஸ் அண்டு ஹெல்ப்லெஸ் உமனுக்கானது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்ச் அப்படின்ற ஒரு இடத்துல. இஞ்ச் HINGE இஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். எங்கே இருக்குனாக்கா நியர் பூனாக்கு நியரில் இருக்குது. அடுத்தது ஃபஸ்ட்டு உமன் காலேஜ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1916. ஃபஸ்ட்டு உமன் காலேஜ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1960 ஜூலை 2.
சரிங்களா, ஜூலை 2, 1916. அடுத்தது மதர் தெரசா யூனிவர்சிட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1984. மதர் தெரசா யூனிவர்சிட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1984. ஸோ இந்த மதர் தெரசா யூனிவர்சிட்டியோடைய மோட்டோ எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் த்ரூ எஜுகேஷன். எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் த்ரூ எஜுகேஷன். அடுத்தது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1985. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1985, தொலைதூர கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களை முதலில் ஆசிரியர் பணியில் அமர்த்தியவர். பெண்களை முதலில் ஆசிரியர் பணியில் அமர்த்தியவர் யார் அப்படின்னாக்கா கர்சன் பிரபு. அடுத்தது பெண்களுக்கு தனிப்பள்ளி துவங்கிய ஆண்டு. பெண்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து பண்ணாக்கா பள்ளி துவங்கிய ஆண்டு எந்த ஆண்டுனாக்கா 1854. நெக்ஸ்ட்டு பெண்களுக்கான தேசிய குழு பெண்களுக்கான தொழிற்கல்வி. பெண்களுக்கான தேசிய குழு பெண்களுக்கான தொழிற்கல்வி. பெண்களுக்கான உயர்கல்வி குழு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1976 அமைக்கப்பட்டது பெண்களுக்கான உயர்கல்வி குழு. அதோடைய ஹெட் யாருனாக்கா ராஜம்மாள் தேவதாஸ். ராஜம்மாள் தேவதாஸ் அவர் தான் வந்துனாக்கா பெண்களுக்கான உயர்கல்வி குழுக்கான தலைவர். 1976 அமைக்கப்பட்டது. அடுத்து பெண் கல்வி பிரச்சனை ஒரு தேசிய பிரச்சனை அப்படின்னு எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986 நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் சொன்னாங்க இல்லையா, அதில் பெண் கல்வி பிரச்சனை ஒரு தேசிய பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நேஷ்னல் கமிட்டி ஆன் உமன் எஜுகேஷன். உமன் எஜுகேஷனுக்கு என்னென்ன கமிட்டி எல்லாம் அமைச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா பிளானிங் ஜூலை 1957 பேஸ்ட் ஆன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் CABE அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடைய பேஸில் தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த நேஷ்னல் கமிட்டி உமன் எஜுகேஷனுக்கு வந்து பண்ணாக்கா பிளானிங் அது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்தது ஸ்ரீமதி துர்காபாய் தேஷ்முக் கமிட்டி. ஸ்ரீமதி துர்காபாய் தேஷ்முக் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. எதுக்காக நேஷ்னல் கமிட்டி ஆன் உமன் எஜுகேஷன். உமன் எஜுகேஷனுக்கு நேஷ்னல் கமிட்டி ஸ்ரீமதி துர்காபாய் தேஷ்முக் கமிட்டி. சென்ட்ரல் ஸ்டேட் போர்ட் ஷுட் ஸ்டார்டட் ஃபார் உமன் எஜுகேஷன். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் போர்ட் ஷுட் ஸ்டார்டட் ஃபார் உமன் எஜுகேஷன். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் போர்டும் உமன் எஜுகேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது யூனிவர்சல் என்ரோல்மெண்ட் ஃபார் உமன். யூனிவர்சல் என்ரோல்மெண்ட் ஃபார் உமன். ஸோ எந்த ஏஜ்லேருந்துனாக்கா 6 to 11 ஏஜ் பை 1979, 11 to 14 இயர்ஸ் பை 1981. அப்போ வந்து பார்த்தாக்கா உமன் யூனிவர்சல் என்ரோல்மெண்ட் ஆன் உமன். சரிங்களா, உமன் வந்து பார்த்தாக்கா அந்த பள்ளிக்கு வரதாக இருக்கட்டும் இல்லை வந்து கல்வி கற்கிற அந்த ஸ்டார்டிங் எந்த ஏஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா 1979 16லேருந்து 11க்குள்ளே வரணும்னு சொல்கிறாங்க. ஆனால் 1981 11லேருந்து 14 ஏஜுக்குள்ளே சொல்கிறாங்க. அடுத்தது உமன் டீச்சர்ஸ் சுட் பி அப்பாயிண்டட் இன் ஸ்கூல். அதே கமிட்டி தான் இந்த நேஷ்னல் கமிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உமன் டீச்சர்ஸ் ஷுட் பி அப்பாயிண்டட் இன் ஸ்கூல். அப்போ உமன் டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு யார் சொல்கிறதுனா நேஷ்னல் கமிட்டி. எந்த இயர் 1958. அப்போ இந்த நேஷ்னல் 58 நேஷ்னல் கமிட்டி ஆன் உமன் எஜுகேஷனில் பிளானிங் எப்போனாக்கா 1957 ஜூலை. அடுத்தது வந்து பண்ணாக்கா ஸ்ரீமதி துர்காபாய் தேஷ்முக் கமிட்டி அவங்க தான் வந்து பண்ணாக்கா அந்த கமிட்டியோடைய ஹெட்டு. ஸோ அடுத்தது வந்து பண்ணால் என்னென்ன சொன்னாங்கன்னு சொல்லிகிட்ருக்கேன் பாருங்கள். அடுத்தது ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு 1948. ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு 1948. தனிநபர் வழிகாட்டல் கல்வி வழிகாட்டல் பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டும். தனிநபர் வழிகாட்டல் கல்வி வழிகாட்டல் இதெல்லாம் யாருக்கு வழங்கணும், பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு யார் சொல்கிறதுனா ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு அவங்க தான் சொல்கிறது. இண்டிவிஜுவல் அண்ட் எஜுகேஷ்னல் கைடன்ஸ் டு பி ப்ரொவைடட் டு உமன். இண்டிவிஜுவல் அண்டு எஜுகேஷ்னல் கைடன்ஸ் டு பி ப்ரொவைடட் டு உமன். இண்டிவிஜுவல் அண்டு எஜுகேஷ்னல் கைடன்ஸ் வந்து பண்ணாக்கா உமனுக்கு ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆண்களுக்கு சமமான ஊதியம் பெண்களுக்கு வழங்க வேண்டும். இதுவும் யார் சொல்கிறது அப்படின்னாக்கா ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு தான் சொல்கிறது. ஆண்களுக்கு சமமான ஊதியம் பெண்களுக்கு வழங்க வேண்டும். உமன் ஷுட் பி பெய்டு ஈக்குவல் டு மென். எக்கனாமிக் அண்ட் ஹோம் சயின்ஸ் சப்ஜெக்ட் டு பி டாட். அப்போ எக்கனாமிக் சப்ஜெக்டும் ஹோம் சயின்ஸ் சப்ஜெக்டும் உமனுக்கு டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது யார், ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு. அடுத்து ஏஎல் முதலியார் குழு 1952. ஹோம் சயின்ஸ் சப்ஜெக்ட் அட் ஹைஸ்கூல் லெவல். சரிங்களா, ஹைஸ்கூல் லெவலில் ஹோம் சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். தேவையான இடங்களில் பெண்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும்.
எந்தெந்த இடத்துல தேவை இருக்கோ அந்த இடத்துல பெண்களுக்கு பள்ளிகள் திறக்கப்படணும் அப்படின்னு யார் சொல்கிறதுனா ஏஎல் முதலியார் குழு 1952. அடுத்து உமன் ஸ்கூல்ஸ் டு பி எஸ்டாப்ளிஷ்ட் இஃப் ரெக்வயர்ட். உமன் ஸ்கூல்ஸ் வந்து பண்ணாக்கா தேவை அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணும், அதுதான் இங்கிலீஷில் இருக்குது. பெண் ஆசிரியர் நியமனத்தை ஊக்குவித்தல். ஸோ இவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா பெண் ஆசிரியர் ப்ரொமோட் அப்பாயின்மெண்ட் த லேடி டீச்சர்ஸ். அடுத்தது அன்சா மேத்தா குழு 1962 பரிந்துரை. அன்சா மேத்தா குழு 1962 அவங்களுடைய பரிந்துரை. பெண் கல்விக்கான தேசிய மன்றம் நேஷனல் கவுன்சில் ஃபார் உமன் எஜுகேஷன். பெண் கல்விக்கான தேசிய மன்றம் அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா அன்சா மேத்தா குழு. தொடக்க கல்வியில் பெண் ஆசிரியர் நியமனம். ஸோ தொடக்க கல்வியில் வந்து பண்ணாக்கா பெண் ஆசிரியர் நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா அன்சா மேத்தா குழு அவங்களுடைய பரிந்துரை. ஸோ அப்பாயிண்டிங் த ஃபீமேல் டீச்சர்ஸ் இன் பிரைமரி ஸ்கூல்ஸ். அடுத்தது பக்தவச்சலம் குழு 1963 பெண் ஆசிரியர்களுக்கு இலவச வீட்டு வசதி, சிறப்பு ஊதியம், போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்துதல். பக்தவச்சல குழு 1963 அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெண் ஆசிரியர்களுக்குன்னு சொல்லிட்டு இலவச வீட்டு வசதி, சிறப்பு ஊதியம், போக்குவரத்து வசதி இதெல்லாம் ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா பக்தவச்சலம் கல்விக்குழு. நெக்ஸ்ட்டு பெண்களுக்கு தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்தணும். பெண்களுக்கு தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா பக்தவச்சலம் கல்விக்குழு தான். அடுத்து பெண்களுக்கு தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது யாருன்னாக்கா இந்த பக்தவச்சலம் குழு தான். டெக்னிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோத்தாரி கல்விக்குழு 1946 to 66. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கொஷின்ஸ் நிறைய கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கல்விக்குழு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட இயரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதில் இருந்தும் கொஷின்ஸ் நமக்கு கேட்பாங்க. அப்போ கோத்தாரி கல்விக்குழு 1946 to 66. ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் ஃபார் உமன் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் அலாட்டிங் ஃபைனான்ஸ். அதாவது பண்ணாக்கா உமனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம்ஸு வந்து பண்ணாக்கா அவங்களுக்குன்னு தனியாக வந்து பண்ணாக்கா ஒரு நிதி ஒதுக்கப்படணும் முன்னுரிமை தரத்துக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு தனி திட்டம், முன்னுரிமை நிதி ஒதுக்கப்படுதல். த எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் ரெக்வயர் ஸ்பெஷல் அட்டென்ஷன் அட் ப்ரைமரி ஸ்டேஜ். அப்போ அந்த உமன்ஸுக்கான எஜுகேஷன், கேர்ள்ஸுக்கான எஜுகேஷன் வந்து பண்ணாக்கா ப்ரைமரி லெவல்லே வந்து பண்ணாக்கா ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சிஸ்டட் டு ஓப்பன் செப்பரேட் ஸ்கூல்ஸ் ஃபார் கேர்ள்ஸ். ஸோ வந்து பண்ணாக்கா கேர்ள்ஸுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக வந்து பண்ணாக்கா ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு யார் சொல்கிறது அப்படின்னா இந்த கோத்தாரி கல்விக்குழு தான் சொல்கிறாங்க. ப்ரொவைஷன் ஆஃப் ஹாஸ்டல் அண்ட் பார்ட் டைம் அண்ட் ஒகேஷ்னல் கோர்சஸ். ஸோ வந்து பண்ணாக்கா அவங்களுக்கு ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணணும், பார்ட் டைம் அண்ட் ஒகேஷ்னல் கோர்சஸும் வந்து பண்ணாக்கா ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு யார் சொல்கிறது கோத்தாரி கல்விக்குழு தான் சொல்கிறாங்க. அட் கிராஜுவேட் லெவல் செப்பரேட் காலேஜ் ஃபார் உமன் கோர்சஸ் லைக் ஹோம் சயின்ஸ், நர்சிங் அண்டு சோசியல் ஒர்க். அப்போ அதே மாதிரி வந்து பண்ணாக்கா யூஜி டிகிரி கிராஜுவேட் லெவல்லே வந்து பண்ணாக்கா அவங்களுக்கு செப்பரேட்டாக வந்து பண்ணாக்கா உமன்ஸ் காலேஜ் இருக்கணும். எதெல்லாம் அப்படின்னாக்கா ஹோம் சயின்ஸுக்காகவும் நர்சிங், சோசியல் ஒர்க் இதுக்கான காலேஜஸ் இருக்கணும். ரிசர்ச் யூனிட்ஸ் பி செட் அப் இன் 1 or 2 universities to டயல் ஸ்பெஷலி ஃபார் உமன் எஜுகேஷன். அப்போ வந்து பண்ணாக்கா ஒரு சில யூனிவர்சிட்டிஸ், ஒரு யூனிவர்சிட்டிலையோ இல்லை ஒரு 2 யூனிவர்சிட்டிலையோ வந்து பண்ணாக்கா உமன்ஸுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக வந்து பண்ணாக்கா அந்த ரிசர்ச் யூனிட்ஸ் இருக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் யார் சொல்கிறது அப்படின்னா கோத்தாரி கல்விக்குழு 1946 அவங்க தான் சொல்கிறாங்க. அடுத்து ராஜம்மாள் தேவதாஸ் குழு 1976. ராஜம்மாள் தேவதாஸ் குழு 1976. உயர்கல்வியில் பெண்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டும். உயர்கல்வியில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கணும் அப்படின்னு யார் சொல்கிறதுனா தேவதாஸ் குழு, ராஜம்மாள் தேவதாஸ் குழு. பெண்களை கல்லூரியில் தனிப்பயிற்சி மூலம் ஆங்கில அறிவை வளர்த்தல். பெண்கள் கல்லூரியில் தனிப்பயிற்சி மூலம் ஆங்கில அறிவை வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா இவங்க தான். ஸ்பெஷல் ட்ரைனிங் டு டெவலப் இங்கிலீஷ் நாலேஜ் அட் காலேஜ் லெவல். ஸோ இது ரெண்டுமே இதுதான் தேவதாஸ் ராஜம்மாள் குழு. அடுத்தது நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986. இவங்க வந்து பண்ணாக்கா உமன் எஜுகேஷனுக்கு எதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எஜுகேஷன் வில் பி யூஸ்டு ஆஸ் ஏஜென்ட் ஆஃப் பேசிக் சேஞ்ச் இன் ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன். அப்போ வந்து பண்ணாக்கா அந்த எஜுகேஷன் அப்படின்றது அந்த பேசிக் ஸ்டேட்டஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இருக்கணும் கல்வி அப்படின்னு யார் சொல்கிறதுனா நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986. இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் உமன் எஜுகேஷன் த்ரூ
redesigned curriculum, textbook training or orientation of teachers. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் உங்களுக்கு. ஒகேஷ்னல் அண்ட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் ப்ரொவைடட் ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் உமன் ஸ்டடீஸ். அதே மாதிரி வந்து பண்ணாக்கா ஒகேஷ்னல் அண்ட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து பண்ணாக்கா ப்ரொவைட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னாக்கா ப்ரொமோஷன் ஆஃப் உமன் ஸ்டடீஸை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக. ஹையஸ்ட் பிளேஸ் டு எராடிகேட் உமன்ஸ் லிட்ரஸி. ஹையஸ்ட் பிளேஸ் இருக்கிறதுலே வந்து பண்ணாக்கா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னாக்கா அந்த உமன்ஸோடைய லிட்ரஸி, அதை வந்து பண்ணாக்கா அந்த இல்லிட்ரஸின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை வந்து பண்ணாக்கா எராடிகேட் பண்ணுறதுக்காக. அடுத்து எழுத்தறிவற்ற பெண்களுக்கான திட்டம். ஸோ ஒரு சிலர் வந்து பண்ணாக்கா படிச்சே இருக்க மாட்டாங்க, அவங்களுக்காக என்னென்ன திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம், ஐசிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1975 ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் 1975. அடுத்தது TRYSEM எப்போன்னா 1979 ட்ரைனிங் டு ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். அதோடைய அப்ரிவேஷன் ட்ரைனிங் டு ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். அடுத்து கிராமப்புற இளையோருக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி. கிராமப்புற இளையோருக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி. ஸோ இதுவும் வந்து பண்ணாக்கா எழுத்தறிவற்ற பெண்களுக்கான திட்டத்தில் கொண்டு வராங்க. அடுத்தது DWCRA 1982. இதோடைய அப்ரிவேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன் இன் ரூரல் ஏரியாஸ். டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன் இன் ரூரல் ஏரியாஸ். இதுவும் எப்போ கொண்டு வராங்கன்னா 1982. கிராமப்புற பெண்கள் பெண் குழந்தைகள் வளர்ச்சி திட்டம். கிராமப்புறத்துக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுடைய வளர்ச்சி திட்டம் தனியாக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து பெண்களுக்கான கல்வி திட்டம். நெக்ஸ்ட் பெண்களுக்கான கல்வி திட்டம். Successful targeting out of school girls by working with the community to create learning opportunities. ஸோ வந்து பண்ணாக்கா பெண்களுக்கான கல்வி திட்டத்தில் ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் டார்கெட்டிங் அவுட் ஆஃப் ஸ்கூல் கேர்ள்ஸ். இந்த ஸ்கூலில் இல்லாத கேர்ள்ஸுக்கு வந்து பண்ணாக்கா எப்படி வந்து பண்ணாக்கா அந்த லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்படுத்தி தர்றது. ப்ரோக்ராம் சப்போர்ட்டட் பை ஸ்டேட் கவர்மெண்ட், யூனிசெஃப், வேர்ல்ட் பேங்க். ஸோ இது எல்லாமே வந்து பண்ணாக்கா யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த பெண்களுக்கான கல்வி திட்டத்துக்கு வந்து யாரெல்லாம் வந்து பண்ணாக்கா சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க, யூனிசெஃப், வேர்ல்டு பேங்க் இவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ 9 ஸ்டேட் ஏபி, அஸ்ஸாம், பீகார், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளா, குஜராத், உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், ஆந்திர பிரதேஷ்லேருந்து இந்த மாதிரி ஒரு 9 ஸ்டேட்டில் வந்து பண்ணாக்கா இந்த பெண்களுக்கான கல்வி திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்தது மகிழ மண்டல் அப்படின்னு ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் லெவலில். எந்த இயர்னா 1989 25 அக்டோபர் நாகான், அஸ்ஸாமில் நாகான் அப்படின்ற ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து கம்யூனிட்டி பேஸ்டு ரூரல் உமன் ஆர்கனைசேஷன். கம்யூனிட்டி பேஸ்டு ரூரல் உமன் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணால் அதில் வந்து பண்ணாங்க எத்தனை மெம்பர்ஸ் இருக்கணும்னா மோர் தென் 20 மெம்பர்ஸ் இருக்கணும். 20க்கு அதிகமான மெம்பர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த கம்யூனிட்டி பேஸ்டு ரூரல் உமன் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். அடுத்து டு ஒர்க் இண்டிவிஜுவலி அண்டு கலெக்டிவ்லி. ஸோ அவங்க எப்படி ஒர்க் பண்ணணுன்னாக்கா இண்டிவிஜுவலாகவும் கலெக்டிவ்லாகவும் ஒர்க் பண்ணணும். ஃபோரம் ஃபார் ரூரல் உமன் டு டிஸ்கஸ் their பர்சனல், ஃபேமிலி, சோசியல் அண்டு எக்கனாமிக்கல் கன்சர்ன். அடுத்து இது வரைக்கும் பெண் கல்வியை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பண்ணாக்கா மக்கள் தொகை கல்வி. ஸோ இதில் இருந்தும் ஒரு சில டைம் வந்து பண்ணாக்கா கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ மக்கள் தொகை பெருக்குவதை பற்றியும் அதனால் விளையும் சமூக பொருளாதார பண்பாட்டு பாதிப்புகள் பற்றியும் அறிய உதவும் கல்வி. ஸோ இந்த மக்கள் தொகை கல்வி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா மக்கள் தொகை எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகுது பெருகுவதை பற்றியும் அதனால் விளையும் சமூக பொருளாதார பண்பாடு பாதிப்புகள் மற்றும் பாதிப்புகள் பற்றி அறிவுது. அதனால் வந்து பண்ணாக்கா என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் வரும், சமூக அளவில் என்ன ப்ராப்ளம் வரும், பொருளாதார அளவில் என்ன ப்ராப்ளம் வரும், பண்பாட்டு அளவில் என்ன பாதிப்புகள் இருக்கும், இது எல்லாத்தையும் வந்து பண்ணாக்கா தெரிஞ்சுக்கிறதுக்காக எது ஹெல்ப் பண்ணுதுன்னா மக்கள் தொகை கல்வி ஹெல்ப் பண்ணுது. அடுத்து வேர்ல்டு பாப்புலேஷன் டே. ஸோ என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை 11. வேர்ல்டு பாப்புலேஷன் டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை 11. அதே மாதிரி வேர்ல்டு பாப்புலேஷன் இயர் 1974. வேர்ல்டு பாப்புலேஷன் டே ஜூலை 11. வேர்ல்டு பாப்புலேஷன் இயர் 1974. மக்கள் தொகை கல்வி பற்றி படிக்கும் பிரிவுக்கு என்ன பேருனா டெமோகிராஃபி. ஸோ மக்கள் தொகை கல்வி பற்றி படிக்கிற படிப்புக்கு டெமோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து NCERT
மக்கள் தொகை கல்வி பிரிவு ஏற்படுத்தப்பட்டது? NCERTல 1970 மக்கள் தொகை கல்வி பிரிவு ஏற்படுத்தப்பட்டது. மக்கள் தொகை பற்றிய தேசிய கருத்தரங்கு எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1969 பம்பாயில் நடந்தது. மக்கள் தொகை திட்டம் அப்படின்றது வந்து பண்ணாங்க குடும்ப கட்டுப்பாட்டின் துணை திட்டம். இந்த மக்கள் தொகை திட்டம் அப்படின்றது எதோடைய துணை திட்டம் அப்படின்னா குடும்ப கட்டுப்பாட்டுடைய துணை திட்டமாக இது வரும். குடும்ப கட்டுப்பாடு தேசிய கொள்கையாக அறிவித்த ஆண்டு 1952. ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானில் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 1952 குடும்ப கட்டுப்பாடுன்றது தேசிய கொள்கையாக அறிவிக்கிறாங்க. கொஷின் கேட்கலாம். அடுத்து மக்கள் தொகை தேசிய கருத்தரங்கு 1969. மக்கள் தொகை தேசிய கருத்தரங்கு வேறு 2 ஒன்று தான். மக்கள் தொகை பற்றிய தேசிய கருத்தரங்கு 1969 பம்பாய். இங்கேயும் அதே தான். 1969 மக்கள் தொகை தேசிய கருத்தரங்கு. நெக்ஸ்ட் இந்தியாவில் மக்கள் தொகை கல்வி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் வந்து பண்ணாக்க மக்கள் தொகை கல்வி எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னா 1980. அடுத்து இந்த பர்த் ரேட்டு டெத் ரேட்டு இதுக்கான ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கும். இந்த பர்த் ரேட்டுக்கோட ஃபார்முலா என்னென்னா ஓராண்டில் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 1 இயரில் எத்தனை குழந்தை பிறக்கிறாங்க டிவைடட் பை ஆண்டு மத்தியில் இருந்த மக்கள் தொகை, அந்த ஆண்டில் இருந்த மொத்த மக்கள் தொகை இன்ட்டு 1000. ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா பர்த் ரேட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஓராண்டில் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை பை ஆண்டு மத்தியில் இருந்த மக்கள் தொகை இன்ட்டு 1000. அடுத்து டெத் ரேட் ஓராண்டில் இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை பை ஆண்டு மத்தியில் இருந்த மக்கள் தொகை இன்ட்டு 1000. ஸோ இதை வந்து பண்ணால் போட்டு கால்குலேட் பண்ணால் நமக்கு வந்து பண்ணாக்கா பர்த் ரேட்டும் டெத் ரேட்டும் வரும். ஸோ நமக்கு ஜென்ரலாக வந்து பண்ணாக்கா பர்த் ரேட் டெத் ரேட் கேட்பாங்க. ஸோ அது கேட்குறதுனாக்கா நான் வந்து பண்ணாக்கா எக்ஸாக்ட் வந்து உங்களுக்கு வந்து ரேஷியோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அடுத்தது வந்து பண்ணாக்கா இதெல்லாம் வந்து பண்ணாக்கா ஒரு சில டாபிக் வந்து பண்ணாக்கா எடுத்துகிட்டே இருப்போம். இப்போ இவ்வளோ தான் நோட்ஸ் கிடைச்சிருக்கும். வேறு ஏதாவது ஒரு டாபிக் எடுக்கும்போது வந்து பண்ணாக்கா அங்கே ஏதாவது நோட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல நோட்ஸ் கிடைக்கும்போது அதை வந்து பண்ணாக்கா அடிஷ்னல் நோட்ஸாக வந்து பண்ணாக்கா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அடிஷ்னல் நோட்ஸில் உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். இப்போ மக்கள் தொகை கல்வியில் இவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்னா மக்கள் தொகை கல்வியில் இன்னும் ஏதாவது நோட்ஸ் கிடைச்சதுன்னா மக்கள் தொகை கல்வியோடைய அடிஷ்னல் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக வந்து பண்ணாக்கா கொடுத்துருவேன். ஸோ அடுத்தது வந்து பண்ணாக்கா இயர் ஆஃப் கிரேட் டிவைஸ் பெரிய பிரிவினை காலம் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னாக்கா 1921. இயர் ஆஃப் கிரேட் டிவைஸ் எதை சொல்கிறாங்க 1921. அதே மாதிரி வந்து பண்ணாக்கா உற்பத்தி வயது குழுவினர் ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்ஸ் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா 15லேருந்து 35 15 இயர்ஸ்லேருந்து 35 ஏஜஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏஜ் குரூப் பீப்புள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்ஸ் உற்பத்தி வயது குழுவினர். அந்த இடத்துல தான் வந்து பண்ணாக்கா அவங்களால என்ன பண்ண முடியும் அதிகமாக உற்பத்தி பண்ண முடியும். அதிகமாக வந்து பண்ணாக்கா எக்கனாமிக்கலாக வந்து பண்ணாக்கா அந்த நேஷனுக்கு வந்து பண்ணாக்கா அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மக்கள் தொகை பெருக காரணம் மக்கள் இறப்புக்கும் விகிதங்களுக்குள்ள இடைவெளி. ஸோ என்ன அப்படின்னாக்கா மக்கள் தொகை ஏன் பெருகுது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா இப்போ வந்து பண்ணாக்கா அந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் நல்லா டெவலப் ஆகிடுச்சு. ஆனால் வந்து பண்ணாக்கா பாஸ்ட் இயர்ஸ் நம்ம முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு டெவலப்மெண்ட் எல்லாம் கிடையாது. அப்போ வந்து பண்ணாக்கா ஒரு குழந்தை நல்லா வளரும்னே சொல்ல முடியாது. ஏதாவது டிசீஸ் வந்து இறந்து போயிடலாம் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் வந்து பண்ணாக்கா ஒரு குழந்தை 2 குழந்தை நிறுத்த மாட்டாங்க. 6 7 குழந்தை 8 குழந்தை 9 குழந்தை எல்லாம் பெற்றுப்பாங்க. ஸோ அதுதான் மக்கள் இறப்புக்கும் விகிதங்களுக்குள்ள இடைவெளி. அடுத்து திருமண வயது எங்கேஜ்லேயே மேரேஜ் பண்ணுறதுனால நிறைய குழந்தை இருக்கும். சிசு மரணம். ஸோ அதுக்கடுத்தது வந்து பண்ணாக்கா எழுத்தறிவின்மை. ஸோ படிக்காதனால நிறைய குழந்தை பெற்றுப்பாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. அடுத்தது அன்டர் கமிஷன். இந்த அன்டர் கமிஷன்லேருந்து வரது எல்லாமே வந்து பண்ணாக்கா இந்த 1986 சரிங்களா 1986 உடைய எஜுகேஷன் பாலிசி அதோடைய கண்டினியூவேஷன் தான். அவங்க சொன்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் இது எல்லாமே. 1986 உடைய நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் அவனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது. இதில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா அன்டர் கமிஷன், அடுத்து மைக்கேல் சாட்லர் ரிப்போர்ட்டு, உமன் எஜுகேஷன் அதிலே வந்து பண்ணாக்க வந்துடும், ஆர்டாக் கமிட்டி, நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா சார்ஜென்ட் ரிப்போர்ட்டு, நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா ப்ரைமரி எஜுகேஷன். இதை பற்றி வந்து பண்ணாக்கா கொஞ்சம் நோட்ஸ் இருக்குது. இது வந்து பண்ணாக்கா அடுத்த பார்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பண்ணாக்கா இன்றைக்கி
மூணாவது நாள் தேர்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கணும். ஆனால் இது செகண்ட் வீடியோ தான். இன்றைக்கி ஈவினிங் வந்து பண்ணாக்கா இதில் பெண்டிங் இருக்க நோட்ஸோடு சேர்த்து அந்த தேர்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.